கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்னா, பலன்கள் பாருங்கள் 2 பகுதியாக சொல்லும். அதாவது 6ஆம் மாதம் வரைக்கும் ஒரு பலன், 6/2026 வரைக்கும் ஒரு பலன், அடுத்து 6/2026லேருந்து 12/2026 வரைக்கும் ஒரு பலன். ஆக 2 விதமாக பார்த்திங்கன்னா பலன் வரும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கு சனி பகவான் பார்த்திங்கன்னா பாக்கிய சனியாக இருக்கார். பாக்கிய சனியாக இருக்கவர் ஏதோ ஒரு விதத்தில் பாக்கியம், குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம், நிம்மதி, சந்தோஷம், கடல்லேருந்து விமோச்சனம், நோயிலேருந்து விமோச்சனம், பரவாயில்லடா மூச்சு விட்றண்டா இப்போ அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்துவார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது ஃபஸ்ட்டு ப்ளஸ். அதுக்கப்புறம் ராகு கேது அப்படின்போது ராகு 8ஆம் பாவம், அஷ்டமத்து ராகு. ஐயோ அஷ்டமத்து ராகு, எனக்கு ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வந்துருமே, வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வந்துருமே, மன ரீதியான குழப்பம் வந்துருமே, மொத்தமாக நான் கெட்டு போய் மூளையில் உட்காந்துருடே, அப்படிலாம் நம்ம கவலை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. காரணம் என்னென்னா, குருனோட பார்வை இருக்குது, குரு சண்டால யோகம் இருக்குது. அப்போ அஷ்டமத்து ராகு பெரிய லெவலில் உங்களுக்கு கெடுக்க மாட்டான். ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, அஷ்டமத்து ராகு செய்யக்கூடிய நற்பலன்கள் அப்படின்றதும் இருக்குது. திடீர் தன பிராப்தி. நம்ம குடும்பத்தில் வாரிசு இல்லாதவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க சொத்து பத்து நம்மளுக்கு சேர்றதுக்கான வாய்ப்பும் உண்டு. இது குரு என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்பார். இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா? ஸோ அதனால் திடீர் தனப்பிராப்தினால மனசு ரொம்ப சந்தோஷம் அடையிறது, குதூகலம் அடையிறது, அதுவும் நடக்கும். அப்போ ராகுனால் வரக்கூடிய மைனஸை நீங்கள் பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ராகுனால் வரக்கூடிய ப்ளஸ்ஸை மட்டும் நீங்கள் யோசிங்க. இதுதான் சொல்லணும். அடுத்து கேது 2ஆம் பாவம், குடும்பஸ்தானத்தில் கேது, தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது இருக்காரு அப்படின்போது நிறைய கடகராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு கரன்சிஸை கையாளக்கூடிய ஒரு பிராப்தம், கடல் தாண்டி நம்ம ஃபாரின் போகக்கூடிய ஒரு பிராப்தம், வெளிநாட்டில் இருக்கவங்க மூலியமாக வருமானம் வரக்கூடிய பிராப்தம், இந்த மாதிரி நிறைய பார்த்திங்கன்னா அந்நிய நாட்டு கரன்சிஸை கையாளக்கூடிய பிராப்தம் ஏற்படும். பியாண்ட் தட் இது ப்ளஸ். மைனஸ் என்ன? குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க அப்படின்னா 4 பேரும் பார்த்திங்கன்னா தாமரை இலையில் தண்ணி மாதிரியே இருப்பாங்க. யாரும் யார் கூடயும் பெருசாக ஒட்டி உறவாடுறது, அந்த அந்யோன்யம், அந்த பாசம் பொங்கி வழியிறது அப்படின்றதுலாம் இருக்காது. இது ஒரு சின்ன மைனஸ். பியாண்ட் தட் அந்த ப்ளஸ்ஸும் உண்டு. சரிங்களா? இது பார்த்திங்கன்னா ராகு கேது. அதுக்கப்புறம் குரு பகவான். குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விரயஸ்தானத்தில் குரு, அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்தில் குரு, மிதுனத்தில் குரு இருக்கார். அப்படின்னும் போது கடகராசி என்பர்கள் 6ஆம் மாதத்துக்குள்ளே நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு வீடு வாங்குறது, ஒரு கார் வாங்குறது, ஒரு சொத்து பத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, கடைசி ஒரு 2 வீலர் வாங்குறது, ஒரு ஃபேமிலியில் ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணுறது, திருமணம் பண்ணுறது, ஒரு சுப செலவு அப்படின்றது ஒன்று பண்ணுறது, கடைசி எதுவுமே இல்லையா ஒரு பர்த்டே பார்ட்டியாவது பண்ணுறது, இல்லை கெட் டுகெதர் ஃப்ரெண்ட்ஸ்க்காவது வைக்கிறது, இப்படி ஏதோ ஒரு சுப செலவு, ஒரு சுப நிகழ்ச்சி வீட்டில் நடத்துறது. அதனால் எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, நான் ரொம்ப பார்த்திங்கன்னா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இப்படின்ற ஒரு அமைப்பு உண்டுங்க. அப்போ இந்த 6ஆம் மாதம் வரைக்கும் கடகத்துக்கு மைனஸ் ஜாஸ்தியாக ப்ளஸ் ஜாஸ்தியாக அப்படின்னா ப்ளஸ் தான் ஜாஸ்தி, பெரிய லெவலில் மைனஸ் கிடையாது. என்ன கேது 2ஆம் பாவம், குடும்பத்தில் ஒரு அந்யோன்யமின்மை அப்படின்றது ஏற்படும், அதுவும் பெரிய லெவலில் மைனஸ் கிடையாது. சரி, இப்போ 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது? 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் பயிற்சி ஆகிறார். அதாவது 1/6/2026 நான் முன்னமே சொன்ன மாதிரி குரு பயிற்சியாகி மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு, அதாவது உங்கள் ராசியில் தான் உச்சம் பெற்று அமர்றார். கடகத்தில் குரு உச்சம் இல்லைங்களா? அப்போ குரு உச்சம் பெற்று அமர்றார். உச்சம் பெற்று அமர்றதுனால என்ன ஆகுது? ஃபஸ்ட்டு உங்கள் சுயஸ்தானத்தில் குரு டைரெக்டாக உட்கார்றார். அப்போ என்ன ஆகுது? உங்களுக்கு உங்களை பற்றின ஒரு எண்ணங்கள் இருக்குது பற்றியா? நான் கடகம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்னை பற்றின ஒரு சில குறைகள் இருக்கும். நான் பாருங்கள், என்னோடய கேரக்டர் இப்படி கொஞ்சம் மாற்றிக்கன்னா, நான் ரொம்ப அன்பாக இருக்கேன், ரொம்ப பாசமாக இருக்கேன், ரொம்ப உண்மையாக இருக்கேன். அந்த உண்மையாக இருக்கிறதுனால தான் நான் நிறைய ஏமாறுறேன். அப்போ என்னோடய விஷயத்தில் பாருங்கள், யார் என் மேலே பாசமாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட மட்டும் நான் பாசமாக இருக்கணும், யார் என்கிட்ட உண்மையாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட மட்டும் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நான் மாற்றிக்கணும்னு விருப்பப்படுறேன். இந்த டைம் எக்ஸாக்ட் டைம் என்ன பாருங்கள், செல்ஃப் க்ரூமிங் அப்படிம்பாங்க. இது மனதளவுலையும் சரி, ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி, மாரலி, எக்கனாமிக்கலி என்னை நானே பக்குவப்படுத்தி கொள்வதற்கு குரு பகவான் முழுசாக ஹெல்ப் பண்ணுவார். எனக்கு கடவுள் மேலே அதீத நாட்டம் வருது, இறைவனோட ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன், இறையாற்றலை உணரணும்னு நினைக்கிறேன், மனசாட்சியோடு ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன், இப்படி ஏதோ ஒன்றுத்தோடு நான் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஜீவ சமாதிகளுக்கு போய் வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறேன், சித்தர்களோடு பார்த்திங்கன்னா என்னோட எண்ணத்தை ஐக்கியமாகிக்க நினைக்கிறேன். இப்படி நிறைய நினைக்கிறீங்க அப்படின்னா நிறைய நடக்கும். உங்களுக்கே இதெல்லாம் நினைக்கணும்னு தோணும். இது பார்த்திங்கன்னா உங்கள் சுயஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்றதுனால வரக்கூடிய பலன். அதுக்கும் மேலே இந்த உச்சம் பெற்ற குருனோட பார்வை பதியிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா குருனோட விசேஷ பார்வை 5, 7, 9. உங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் லார்ட் ஆஃப் 6 and 9, ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதியும் அவன் தான், பாக்கியஸ்தானாதிபதியும் அவன் தான். அவனோட பார்வை 5ஆம் பாவத்தில் விழுது. பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் குருனோட பார்வை. எனக்கு பூர்வீகத்தில் நிறைய சொத்து பத்து இருக்குங்க,
நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி 15 வருஷம் ஆகுது. அதனால் எங்கள் சொத்து பற்றி எதுவுமே வரல. என்னை மொத்தமாக வீட்டை விட்டே ஒதுக்கிட்டாங்க. திருப்பி வீட்டோடு நீங்கள் இணையறதுக்கான பிராப்தம், சொத்து பற்றி உங்களுக்கு வர்றதுக்கான பிராப்தம். எங்களுக்கு பூர்வீகத்தில் ஒரு வீடு இருக்குங்க. வியாபாரம் பண்ணால் என் கடன் எல்லாம் நல்லா அடைச்சிடலான்னு பார்க்குறேன். அந்த வீடு வியாபாரமே ஆக மாட்டேங்குதுங்க. நான் வெளியூரில் இருக்கேன் அப்படின்னு ரொம்ப கம்மி ரேட்டு கேட்குறாங்க. இந்த காலகட்டம் அந்த வீடு வியாபாரம் ஆகும், நல்ல ரேட்டுக்கே போகும். குழந்தை இல்லை அப்படின்னு ரொம்ப நாளாக வைத்தியம் பண்ணுறேங்க. நிறைய கடகராசி அன்பர்களுக்கு ஒரு குழந்தை பேர் அப்படின்னு கிடைக்கிறதுக்கான பிராப்தம். எனக்கு குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, ஆனால் ஏன் அந்த குழந்தை பிறந்துச்சு நான் வருத்தப்படுறேன். அந்த அளவுக்கு பிள்ளைங்களுக்கு தேவையில்லாத சவகாசம், தேவையில்லாத சேர்க்கை, லவ்ன்ற மாதிரி ஒன்று போய் அந்த லவ் தான் நான் வந்து உயிருக்குயிராக லவ் பண்ணுறேன் அப்படின்னு என் குடும்பமானத்தை நடுத்தரில் கொண்டு போய் விடுறாங்க. அந்த பையனை விட்டு, அந்த பொண்ணை விட்டு என் பையனும் பொண்ணும் பிரிஞ்சுட்டா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். நிறைய பேருக்கு அது நடக்கும். நீங்கள் எதுவும் பெருசாக செய்யணுன்றதில்ல. அவங்களே எப்படி உருகி லவ் பண்ணாங்களோ அந்த மாதிரி மொத்தமாக வெறுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும். ஸோ குரு வந்து ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. அதுக்கப்புறம் கலத்திர ஸ்தானத்தில் குருனோட பார்வை. நான் கடகுங்க. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பாருங்கள், எனக்கு பெரிய தலைவலி. எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் சுத்தமாக ஒத்தே வர்றதில்லை. நாங்கள் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து பாருங்கள் ஒரே வீட்டில் தனித்தனியாக இருக்கோம். எங்களுக்கு குடும்பியடி சண்டை தான். அந்த டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாலும் அதில் ஒரு காம்ப்ரமைஸ், 4 மத்தியஸ்தர்கள் வருவாங்க. அட குழந்தை மூஞ்ச பாருப்பா, அட பிள்ளைங்க மூஞ்ச பாருங்கள், 2 பேரும் விட்டு கொடுத்து போங்க அப்படின்ற மாதிரி ஒரு சமாதானம் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க. இந்த 2வது திருமணத்துக்காக பார்த்துட்ருக்கோம். நிறைய பேருக்கு கூடி வரும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும், பெரிய குடும்பியடி சண்டையாக இருக்குது. அவள் கூட நான் ஏன் ரிலேஷன்ஷிப் வச்சேன்னு யோசிக்கிறேன். அதில் ஒரு சமாதானம். புதுசாக ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு விருப்பப்படுறேன். நிறைய பேருக்கு புது ரிலேஷன்ஷிப், ரொம்ப இளம் வயசு கடகராசி என்பவர்களுக்கு புதுசாக லவ் வர்றது, லைஃப்பில் ஒரு பார்ட்னர் வர்றது, ஆப்போசிட் ஜெண்டர்னோட அட்ராக்ஷன். அந்த அட்ராக்ஷன் அப்படின்றது வெறும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் மட்டும் இல்லை, மனதளவில் அவங்க சப்போர்ட்டிவாகவும் இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கப்புறம் பாக்கியஸ்தானத்தில் குருனோட பார்வை. பாக்கியஸ்தானத்தில் குருனோட பார்வை அப்படின்னும் போதுங்க, நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஒன்று ஆசைப்பட்டேன். என்ன ஆசைப்பட்டேன்? என் குழந்தைங்க, அது எதுவானா இருக்கலாம். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என் குழந்தை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி படிக்கணும், நல்லபடியாக நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகிடணும், என் பேச்சை கேட்கணும். இந்த மாதிரி எனக்கு பல ஆசை இருந்துச்சுங்க. இந்த மாதிரி பல ஆசை. நான் வந்து பாருங்கள் வைரத்தோடு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் லக்கு என்ஹான்ஸ் ஆகாதான்னு ஆசைப்பட்டேன். நான் வந்து பாருங்கள் ஒரு பென்ஷனுக்காக ரொம்ப நாளாக வந்து நடந்துகிட்டே இருக்குது, அது எனக்கு சேங்ஷன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி ஏதோ ஒன்று ரொம்ப நாள் என்னோட ஒரு டிசையர் அப்படின்னா அந்த டிசையர் அதுதான். அது கொடுத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது கிடச்சிச்சின்னா நான் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில்டாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். இது பாக்கியஸ்தானத்தில் குருனோட பார்வை இருக்கிறதுனால. ஆக கடகம் எங்களுக்கு இந்த 2026 நான் முதல்ல சொன்னதுலேயும் ப்ளஸ் ஜாஸ்தி தான். இந்த பிற்பகுதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஜாஸ்தியா எனக்கு மைனஸ் ஜாஸ்தியா அப்படின்னு கேட்டால் பிற்பகுதி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. அதுக்கும் மேலே இந்த உச்ச குருனோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா பாக்கிய சனி மேலே படியுது. சனி மேலே படியுது. சனி உங்களுக்கு பாக்கிய சனியாக இருக்கார். அப்போ அவரே உங்களுக்கு அதிர்ஷ்டம், குட் லக், ஃபார்ச்சூன் எல்லாத்தையும் கொடுக்க போகிறாரு. அதுக்கும் மேலே குருனோட உச்ச பார்வையும் பதியிருந்தால அவர் இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக, இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி அவரோட பவரை கொடுப்பாரு, அவரோட பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். ஆக நம்மளுக்கு 2027 முடியவே நல்லா இருக்குது. அப்போ இந்த 2026 எக்ஸலண்ட்டாக இருக்குது ஆஃப்டர் 6th month அப்படின்னு சொல்லலாம். பிஃபோர் 6 months நல்லா தான் இருக்குது. இந்த பிற்பகுதி ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, பிளான் பண்ணி பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். ஆக இந்த 2026 எக்ஸலண்ட்டாக இருக்குது, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. திரும்பி ஒரு முறை சொல்கிறேன், வாழ்த்துக்கள்.